வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 5th மே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டாக்கு, அதாவது லைவ் மார்க்கெட்லேயே ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் இன்னொரு ஸ்டாக்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு எப்படி இருக்குது, நாளைக்கு அதாவது வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓவரால் நம்ம மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ எஸ்டர்டே நைட்டு ஈரான் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா யூஏஇ மேலே ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு பெட்ரோலியம் பிளான்ட் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யூஏஇ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பிரெண்ட் க்ரூடு நியர்லி $112 நியர்லி $120 பெர் பேரலுக்கு போச்சு. அதுக்கப்புறமா வந்து ஓகே, இந்த ட்ரோன் அட்டாக் அப்புறம் மறுபடியும் இந்த சீஸ்ஃபயர் வந்து பிரேக் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து ஈரான் மேலே ஏதாவது அட்டாக் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த சீஸ்ஃபயர் வந்து அப்படியே கண்டினியூவாக தான் இருக்குது, ஹோல்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு அமெரிக்காவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ யூஏயும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க ஈரானுக்கு. இனிமேல் வந்து எங்கள் ஏதாவது ட்ரோன் அட்டாக் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ $120 பெர் பேரலுக்கு இருந்த க்ரூடு இப்போ $112-130 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது. அதாவது இந்த ட்ரோன் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் டோ ஜோன்ஸ் நியர்லி 1.13%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.9% அண்ட் S&P 500 0.4% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு ஹாலிடே, ஷாங்காய் இண்டெக்ஸு ஹாலிடே, ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.76% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 100 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது இடத்துல இருந்து, அதாவது ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. 24,050 ஓப்பன் ஆகிட்டு 23,885 நியர்லி வந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய சப்போர்ட் நான் சொல்லியிருந்தது செகண்ட் சப்போர்ட் 23,900. 23,900 கொடுத்துருந்தா ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆர் 15 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்படிங்கும்போது 23,885 வந்துட்டு இன்னைக்கு நல்ல ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் நியர்லி 24,100க்கு வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ மார்னிங் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் போடுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு போதும். மார்க்கெட்டுடைய இந்த செகண்ட் லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா தேர்ட் லெவல் வரும். அதே மாதிரி செகண்ட் லெவலுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சுன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செகண்ட் சப்போர்ட்டு வரும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆர் 15 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு நம்ம வந்து லாங் எடுக்கலாம். அது வந்து ஸ்டாப்பாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் போகும்போது அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் காசியஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் தெரியும். அதனால் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. அதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லியுமே நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கு பொறுத்த வரையும் சென்செக்ஸ் 250 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது, 0.33%, 77,017 செட்டில் ஆயிருது. நிஃப்டி 86 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 24,032 செட்டில் ஆயிருது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்தவரையும் மார்ஜினலாக ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பவர், டெலிகாம் ஸ்லைட்லி ஹையில் க்ளோஸ் ஆகுது, அதாவது 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. ரியாலிட்டி இண்டெக்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், பிரைவேட் பேங்க் 0.5% to 1% வரையும் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருது. ஓகேங்களா. ருபி இன்னைக்கு வந்து ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிக்குது, அதாவது 95.43 ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிக்குது. பட் க்ளோஸ் ஆனது வந்து 95.09 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் லார்சன் அண்ட் டூப்ரோ இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த லார்சன் அண்ட் டூப்ரோ பொறுத்தவரையும் இவங்களுடைய மேஜர் ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரியில் இருக்குது. அதுவும் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் தான் வந்து ஹியூஜ் ஆர்டர் வந்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆர்டர் புக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி வந்து 7 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்லாம் அவனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை தாண்டி உங்களுடைய ஆர்டர் புக் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4,400 அரௌண்டில் இருந்துட்டு 3,200 rupees வெர்டிகலாக ஃபாலோ ஆச்சு இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும். ஆனால் 3,200லேருந்து இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து 4,000 rupees அரௌண்ட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. நான் இந்த 3,300 லெவலில் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் சரி, என்னுடைய பெய்டு கிளைண்ட்டுகளும் சரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து 4,000 அரௌண்ட் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன சப்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 5,326 crore கொடுத்துருக்குறாங்க.
எக்ஸ்பெக்டேஷன் 5800 crore. ஸோ நியர்லி 475 crore வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி. அதாவது ப்ராஃபிட் வந்து எவ்வளோ டவுன் ஆயிருக்குது அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா 3.1% கொடுத்துருக்குறாங்க. இது சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 5497 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற ப்ராஃபிட்டு 5326 கோடி. அதாவது 3.1% ப்ராஃபிட் வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் இயருக்கும் இப்போவும் இந்த வார் டென்ஷன் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் ரெவின்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 82,762 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 83,700 crore. ஸோ கிட்டத்தட்ட 1000 கோடி வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க ரெவின்யூ. ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 11.3% அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது 74,392 கோடி லாஸ்ட் இயர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து 82,762 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 11.3% ரெவின்யூ வந்து லாஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் கம்பேர் பண்ணும்போது குறைவாக கொடுத்துருக்குறாங்க. எபிட்டா பார்த்தோம் அப்படின்னா 8,610 crore. அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் இது வந்து 8,610 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 9,300 crore. மார்ஜின் 10.4% கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 11.2%. ஸோ ப்ராஃபிட் பிலோ எக்ஸ்பெக்டேஷன், ரெவின்யூ பிலோ எக்ஸ்பெக்டேஷன், எபிட்டா டேட்டா பிலோ எக்ஸ்பெக்டேஷன், மார்ஜின் பிலோ எக்ஸ்பெக்டேஷன். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 4,500 அரௌண்ட் இருந்து 3,200 கொஞ்சம் 4,000 அரௌண்ட் இருக்குது. இந்த கம்பெனி பொறுத்தவரையும் 38 rupees பெர் ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த ஸ்டாக் ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இது வந்து லைவ் மார்க்கெட்லேயே இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. 42% அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் வந்து கம்பேர் பண்ணும்போது. அதாவது 4,668 crore கொடுத்துருக்குறாங்க இந்த 4th quarter. இதே சேம் லாஸ்ட் இயர் 4th quarter எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 3,295 crore கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. 42% இயர் ஆன் இயர் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரெவின்யூ பொறுத்தவரையும் லாஸ்ட் இயருக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணும்போது 29% அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. 54,982 crore கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் 42,599 crore கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 33 ரூபாய், எஸ் 33 ரூபா பெர் ஷேருக்கு டிவிடெண்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது மகேந்திரா அண்ட் மகேந்திரா பொறுத்தவரையும் இந்த குவார்டர் வந்து 3,07,000 யூனிட் ஆட்டோ வால்யூம் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. டிராக்டர் வால்யூமும் வந்து 36% அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது 1,20,000 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மகேந்திரா வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. லார்சன் அண்ட் டூப்ரோ கொஞ்சம் வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி. இவங்க வாரம் ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1,250 கோடிக்கு GPMES அதாவது இந்தியன் ஆர்மியிலேருந்து இவங்க வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க 1,251 கோடிக்கு. ஓகேங்களா. ரைட்டு. கோல்டு $4,565 பெர் அவுன்ஸுக்கு இருக்குது. பிரெண்ட் குரூட் $112 பெர் பேரலுக்கு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98.5 இருக்குது. 10-year பாண்ட் ஈல்டு அதிகமாக இருக்குது, 4.42 வந்துருக்குது. ஓகேங்களா. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது US ஃபியூச்சர் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து ISM சர்வீசஸ் PMI டேட்டா வருது, ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது. ஓகேங்களா. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஸ், அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, 3,621 கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 2,602 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் ப்ரீவியஸ் வீக்கும் சப்போர்ட், இந்த வீக்கும் சப்போர்ட் என்ன அப்படின்னா 23,800. இந்த 23,800 அதாவது இந்த ஒரு 4-5 நாளாகவே பாருங்க மார்க்கெட் வந்து ஒரு பாட்டத்துக்கு வருது. 1 மணி 11 மணி பக்கமாக வந்து ஒரு பாட்டம் வருது. அங்கேருந்து 2 மணி பக்கமாக பவுன்ஸ் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த 4-5 நாளாகவே லாஸ்ட் வீக் சென்செக்ஸ் எக்ஸ்பெரியிலேருந்து
இது வரையுமே அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. லாஸ்ட் வீக் சென்செக்ஸ் எக்ஸ்பைரிலையும் வந்து நல்லாவே ஃபாலோ ஆச்சு. கிட்டத்தட்ட சென்செக்ஸோடைய லெவல் 76,500 வந்துட்டு அங்கேருந்து 77,200 போச்சு. 700 பாயிண்ட்ஸ் வந்து வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஹாலிடே நமக்கு May 1. எஸ்டர்டே மண்டேவும் அதே மாதிரி மார்க்கெட் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரையும் நல்லாவே வந்து டவுன் ஆகிட்டு கிட்டத்தட்ட 23,880 அரௌண்ட் வந்துட்டு அங்கேருந்து 24,100. ஸோ இந்த 4-5 நாளாகவே வந்து மார்க்கெட் ஒரு பாட்டம் வருது, அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி தான் க்ளோஸ் ஆகுது. எனிவே இப்போ இருக்கிற சப்போர்ட்டுங்கிறது அதே லெவல் தான் 23,800. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,250 350ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 350க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தென் மூவ் டு 24,600 வரைக்கும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லோவர் லெவலில் போயிட்டு ஷார்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி லோவர் லெவலில் போயிட்டு புட்டு பை பண்ணிட்டு இருக்காங்க, பை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹையர் லெவல் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா டாமினேட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து புட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு வாட்ச் பண்ணிக்காங்க என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். 1 hour கேண்டிலை பொறுத்தவரையும் நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 24,250 24,350 இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு டைமும் வந்து லோ வந்துட்டு பவுன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு ஒரு பவுன்ஸு, அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு பவுன்ஸு, இங்கே வந்துட்டு ஒரு பவுன்ஸு, அதே மாதிரி இன்றைக்கும். ஸோ இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,900 23,800 வரையும் சப்போர்ட் ஜோனாக தான் இருக்குது. அதனால் இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,250 to 24,350 வரையும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டி பொறுத்தவரையும். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு கிளியர் ட்ரெண்ட் இல்லை, ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 54,300ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இதுக்கு கீழெல்லாம் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். அதனால் இந்த சப்போர்ட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. 54,200 300 வரையும் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் 55,000 to 55,500 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.